வெல்கம் பேக் டு OIB ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிராகன் மூவில இருந்து ஒரு சாங் வந்திருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா லிரிக்ஸ் வீடியோ வந்து முன்னாடியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவோட சாங் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த சாங் தான் பார்க்க போறோம். அது என்ன சாங் பார்த்தீங்கன்னா, பலித்துணையே அப்படிங்கிற ஒரு சாங். இந்த சாங் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த சாங் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட். பா என்னமா இருக்காங்கய்யா. பலித்துணையே கன்ஃபார்மா தியேட்டர்ல இதெல்லாம் ரசிக்காம ஆளே இருக்காது. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். இப்பதான் 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 இந்த லொகேஷன் பாருங்க. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. சித்து ஓஹோ அவ்வளவுதான். இந்த சாங் பாத்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் தியேட்டர்ல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற அப்படியேதான் பாத்துட்டு இருந்தாங்க. இந்த மூவிக்கு அப்புறமேல் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூரோப் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணி இருக்கும். மேரேஜ் ஆகிட்டு பாத்தீங்கன்னா ஹனிமூன் எங்க போலான்னு பாத்தீங்கன்னா யூரோப் போலாம் அப்படின்னு. இவர் அஸ்வந்த் மாரிமுத்தை பத்தி சொல்லி அவனை அஸ்வந்த் மாரிமுத்து பாத்தீங்கன்னா கதை போமா அப்படின்னு சொல்லி கேரளாவை சுத்தி காமிச்சாரு. இப்போ
வழித்துணையே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரோப்பை சுத்தி காமிச்சிருக்காரு. ஒரு பாட்டு மூலமாவே நம்மள வந்து விஷுவல் ட்ரீட்டா காமிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல சாங்கு. இன்னொன்னு மெயினா சொல்லி ஆகணும், இந்த மூவி பாத்தீங்கன்னா 100 crores அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். பட் ப்ரீவியஸா வந்த லவ் டுடே மூவியும் பாத்தீங்கன்னா 100 crores, அதாவது பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல 100 crore பட்ஜெட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா செமையா வளர்ந்துட்டு வர்றாருன்னே சொல்லலாம். அவரோட ஒரு 2வது வெற்றி. அடுத்த படம் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட பண்றாரு. அந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஹிட் அடிச்சுன்னா ஹாட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, எனிவே இந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் டு டிராகன் மூவி 100 crores. இந்த மாதிரி நிறைய மூவி கொடுங்க, ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க ஆடியன்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியோட ரொம்ப சந்தோஷமா போனாங்க தியேட்டர்ல இருந்து. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் மூவி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஸ்வன் மாரிமுத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற பிரதீப் ரங்கநாதன் மூவி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஃபார்மாக போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 தைரியத்தை வந்து இந்த மூவி அவர் ரீசெண்டா மூவில வந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் மூவி போனோம்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சுட்டாரு ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா அதை மெயின்டைன் பண்ணுவான்னு நான் அதே தான் மெயின்டைன் பண்ணுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நீங்க தியேட்டர்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you on next video.